ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வெங்கட். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா துறைப்பாக்கம் வந்திருக்கோங்க. துறைப்பாக்கம் பாரதி நகரில் போயிட்டு தான் நம்ம சைட்டு பார்க்க போகிறோம். அது ஒரு எம்டி லேண்டு. இப்போ நம்ம நிற்கிற இடம் ஓல்டு மகாபலிபுரம் ரோட்டில் தான் நம்ம நிற்கிறோம். இப்போ இந்த ரோடு காமிக்கிறேன் இல்லைங்களா, இந்த ரோடு ராஜீவ் நகர் ஃபஸ்ட்டு மெயின் ரோட். அதில் தான் இப்போ நம்ம மூவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். வாங்க இப்போ நம்ம போயிட்டு சைட்டை பார்க்கலாம். சைட்டை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ரோட்டில் உங்களுக்கு தேவையான லேண்ட்மார்க் என்ன இருக்குது எல்லாத்தையும் நான் காமிச்சிக்கிட்டு போகிறேன். நீங்களே அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து நீங்கள் சைட்டு பார்க்கலாம். நீங்கள் இந்த இடத்த வாங்கினா இந்த இடத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் என்ன இருக்குன்றதை இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் எடுத்துக்கலாங்க. சைட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனால் த இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க. அடுத்தது ஏபிஎல் குளோபல் ஸ்கூல் 1.5 கிலோமீட்டரில் இருக்குங்க. அடுத்தது சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் சைட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் மெயினான ஸ்கூல். இது இல்லாமல் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. அடுத்தது நம்ம காலேஜ் பார்க்கலாங்க. சைட்லேருந்து 8 கிலோமீட்டர் போனால் சத்யபாமா யூனிவர்சிட்டி இருக்குங்க. அங்கே போயிட்டால் நமக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குங்க. அடுத்து சைட்டுக்கு பக்கத்துலேயே எம்என்எம் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க. அது 2 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு வரும். அடுத்தது முகமத் சதக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அதுக்கு 5 கிலோமீட்டர் தான் வருங்க. அடுத்து நமக்கு தேவை ஹாஸ்பிட்டல் வசதி. ஓல்டு மகாபலிபுரம் ரோட்டுக்கு நம்ம போனால் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குங்க. அப்போலோ இருக்குது, Cloud9 இருக்குது. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே சைட்டுக்கு பக்கத்தில் நிறையவே இருக்குங்க. அடுத்தது ட்ராவலிங். சைட்லேருந்து 700 மீட்ரு OMR வந்துடும். அங்கே போயிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பஸ் வசதி எல்லாமே நிறைய இருக்குது. அது இல்லாமல் மெட்ரோ இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது, மால்ஸ் இருக்குது. இந்த சைட்டுக்கு பக்கத்தில் நமக்கு தேவையான எல்லா வசதியுமே இருக்குங்க. இந்த ரோடு 40 அடி ரோடு. இதில் ரைட் ஹேண்ட் சைடில் தான் காசா கிராண்ட் இருக்குது. காசா கிராண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம சைட்டு இருக்குது. காசா கிராண்டுடைய மெயின் கேட் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த காசா கிராண்டுடைய மெயின் கேட்டு. இந்த கேட்டை தாண்டினதுக்கப்புறம் லெஃப்ட்டு கட் பண்ணால் தான் நம்மளுடைய சைட்டு வரும். இந்த ஏரியா சுற்றி நிறைய வீடுகள்லாம் உங்களுக்கு இருக்குது. இதில் இருந்து ஒரு பில்டிங் தாண்டி பின்னாடி தான் நம்ம இடம் வரும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க பாருங்க, இந்த பில்டிங்க்கு பேக் சைடு தான் இதுதான் நம்ம இடம். இதோடைய ஃப்ரண்டேஜ் 45 அடி, லென்த்து 40 அடி. ஃப்ரண்டேஜ் 45 அடி உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. மொத்தம் 1800 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா. லேண்டுக்கு பக்கத்தில் கம்ப்ளீட்டாக எல்லாமே நிறைய வீடுகள்லாம் இருக்குது பாருங்கள். அந்த வீடை தான் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த லேண்டில் கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா பக்கத்துலலாம் பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த இடத்துல மண் எல்லாம் கொட்டி கம்ப்ளீட்டாக அளந்து கல் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதோடைய ரேட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 6350 ரூபா. நெகோசியேஷன் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் இந்த இடத்த பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். இந்த ஏரியாவை சுற்றி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதில் என்னுடைய நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் எல்லாம் ஃபோனில் சொல்கிறேன். உங்களுடைய இடமோ வீடோ எது சேல் பண்ணாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேல் பண்ணி தரோம். ஓகே, தேங்க்யூ, பாய்ங்க.